கவிதை வாசிப்போம், வானமளவை யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம். லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 20.5 சேனல் மூலமாக அவங்கள மறுபடியும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லரிங் கிளாஸ் வந்து ஒரு 3 மாதம் போயிருந்தேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சாமும் அங்கே வந்து பேக்கிங் கிளாஸ் வந்து படிக்க வந்தாங்க 1 வீக்கு. அதனால் எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு சொல்லலாம். அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மேம்க்கும் பர்த்டே வந்து செலப்ரேஷன் பண்ணோம். ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா லன்ச் வந்து ஆர்டர் பண்ணி நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் மேம் எல்லாமே உட்காந்து ஒரு ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிட்டோம். இது மாதிரி நிறைய மெமரிஸ் வந்து இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்புறமா நான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு வந்து ஸ்டிச் பண்ணேன். எனக்கு ஃபேவரட்டான ட்ரெஸ். அதை வந்து இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய குட்டி தங்கச்சிங்க பிரியாக்கு நீங்கள் குட்டி தங்கச்சி 19 வயசு ஆயிடுச்சா? நானும் மிரண்டேன். என்னங்க அதுதான் 15 16 தான் நினைச்சேன். அப்புறம் தான் சொன்னா குருக்கு 17. நானு உன்னை வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே பார்த்தேன்னா அது வந்து வளர்ற மாதிரியே தெரியல. ஸ்கூல் போகல அப்பதான். ஆமா அப்பதான் ஸ்கூல் சேர்த்துக்கிறாங்க. அதனால போயிட்டு இருந்தா எக்ஸாம் சொல்லிட்டு கல்யாணத்துக்கு வரலையா இருக்கா? ஆமா, எந்த எக்ஸாம் தருவா? சும்மா டம்மி எக்ஸாம். அதுக்கே வரல. சரி, ஓகே, கதை மாறுது. இன்னைக்கு பிரியாக்கு பர்த்டேனால இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கையால எனக்கு தெரிஞ்ச ஒரு டெய்லரிங் இது வச்சு நான் வச்சிருக்கேன். ஆமா, என்னடா நல்லா இருக்கா பிரியாமா? அதாவது யாரை வேணா திருப்தி படுத்திக்கலாம், இவளை திருப்தியே படுத்த முடியாது. அவளே நல்லா இருக்கு சொல்லிருக்கானா ஒரு பெரிய ஹாப்பி இருக்குல்ல. என்ன குறையும் நல்லா இருக்கா பிரியாமா? உண்மையா நீங்க வந்து பாருங்க, கை கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு நான் கட் பண்ணும்போது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மேம் ஒரு துணி கட் பண்ணி கொடுத்தாங்க. அது ஏதாவது ஒன்று பண்ணிக்க கொடுத்துருந்தாங்க. அப்புறமா நான் பார்த்தேன் இந்த துணி வந்து என்கிட்ட இருந்துச்சு. சரி, அதை வச்சே நம்ம என்ன பண்ணலாம்னா நடுவில் அதுக்கு அடுத்தது இங்கே வந்து பாருங்க இங்கெல்லாம் கொடுத்து ஒரு ஃபினிஷிங் வச்சு ஒரு ட்ரெஸ் வந்து தச்சாச்சு. சூப்பராக இருக்குது பிரியாமாக்கு கலர். ஹாப்பி பர்த்டே பிரியாமா. நம்ம ஒரு டைம் வந்து டெய்லரிங் கிளாஸ் நல்லா கற்றுக்கிட்டோன்னு நினச்சிக்கோங்களேன், அது நம்ம லைஃபு ஃபுல்லாக நமக்கு அது வந்து யூஸ் ஆகும். எப்படி நம்ம நீச்சல் கற்றுக்கிட்டா நமக்கு எப்படி மறக்காதோ அதே மாதிரி இந்த டெய்லரிங்கும் வந்து நமக்கு வந்து மறக்காது. பேசிக்காக நானும் நல்லா நீச்சல் அடிப்பாங்க. நீச்சல் சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து பவர் மிஷின் வந்து யூஸ் பண்ணேன். அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஆண்டி வீட்டில் வந்து நான் பண்ணேன். அந்த கிளிப்பிங் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க. அதுக்கடுத்தது நான் ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மேம்க்கு ஃபேர்வெல் டே அன்றைக்கி வந்து கிஃப்ட்டு கொடுக்கணுன்ட்டு ஒரு 4-5 ஷாப் ஏறி இறங்குனாங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு பொருளை பார்த்தானா அது எங்கே பார்த்தேன்னு மறந்துட்டேன். நான் இப்போ வந்து இந்த டின் டப்பாலாம் காமிச்சிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, என் வீட்டில் வந்து அதே டின் டப்பா இருக்குது. எனக்கு கல்யாணி ஆண்டி வந்து என் பர்த்டே அப்போ கிஃப்ட் கொடுத்தாங்க. அந்த டின் டப்பா வந்து நாங்கள் ஒரு ஷாப்பில் செகண்ட் ஹேண்டில் வந்து எடுத்தோம். கொஞ்சம் லைட்டாக என்ன சொல்ல ஒரு சின்னதாக ஒரு பழசான மாதிரி இருக்கும்போது அது வந்து நாங்கள் ஆஃப் ரேட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்தோம். மொத்தமாக ஒரு சில பொருளெல்லாம் சேர்த்து 200 ரூபாய்க்கு. ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபா அந்த டப்பா, அந்த டின் டப்பா. அது பார்த்து நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். இந்த க்யூட்டான இந்த டெய்லரிங் மிஷின் தான் எங்கள் மேம்க்கு வந்து நாங்கள் வந்து வாங்கினோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த மிஷின். பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா அது எவ்வளோ வந்துச்சுன்னா அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் அமேசானில் போய் போட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபேர்வெல் டே அன்றைக்கி வந்து நல்லா சூப்பராக ஒரு ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்பி நாங்கள் வந்து என் கிளாஸ்க்கு வந்து போயாச்சு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நிலமை வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால என்னால் நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. லாஸ்ட் டே வந்து நாங்கள் வந்து ஒரு 4 o'clock 4:30 வரையாவது இருந்துட்டு வரோம்னு நினச்சோம். ஆனால் என்னுடைய கண்டிஷன் வந்து இருக்கவே முடியல. அன்றைக்கி சாம் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து வேலைக்கு போக வேண்டியது. ஆனால் எனக்காக அவர் வந்து அடுத்த நாள் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சொல்லிவிட்டு சாம் வந்து ஃபுல்லாகவே அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு எனக்கு. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லைன்னா நான் அது வந்து நான் வெளியிலேயே காட்டிக்க மாட்டேன். ஒரே ஒரு கிட்ட 2 பேருக்கு தான் தெரியும். ஒன்று ஏசப்பாக்கு, ஒன்று என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நான் என்னென்ன போராட்டம் வீட்டில் பண்ணுவேன்ட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் தான் நாங்கள் வந்து பேசியிருப்போம். கிளாஸோடைய அனுபவம், அப்புறமா எங்களுடைய மேம் பற்றி நாங்கள் பேசினோம். நிஜமாக எங்கள் மேம் பற்றி சொன்னோன்னா அவங்க வந்து
சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லரிங் கிளாஸில் இருக்கிற சிஸ்டர் ஜனனி. ஜனனி வந்து இப்போ வந்து சொல்லிகிட்ருக்காங்க மேம் பற்றி, அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற எல்லாரையும் பற்றி. நாங்கள் சில பேரெல்லாம் அழுதுட்டாங்க பேசிட்டு அந்த ஸ்பீச் எல்லாம் கேட்கும்போது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜ் டைமெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோன்னா ஸ்கூல் டைமெல்லாம் நான் எதுக்கடா ஸ்கூலுக்கு போனேன்ட்டு நான் ஃபீல் பண்ணேன். காலேஜ் டைமும் நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். ஒரு அளவுக்கு வளர்ந்த பிறகு நம்ம எல்லாருமே பார்க்குறோம்ல, பார்க்கும்போது அவங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்கூலில் அருமை காலேஜ் அருமைலாம் நமக்கு வந்து தெரியும். இப்போ வந்து அந்த ஸ்டேஜ் தான். இப்போ நமக்கு அந்த மிஸ் பண்ணதெல்லாம் எங்களுக்கு வந்து இந்த டெய்லரிங் கிளாஸில் வந்து சூப்பராக எங்களுக்கு போச்சு. கிட்டத்தட்ட எங்களுடைய டெய்லரிங் கிளாஸ் வந்து ஒரு எனக்கு வந்து ஸ்கூல் மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கு அடுத்தது அக்கா தங்கச்சிங்கிற அந்த உறவு, அப்புறமா எங்கள் மேம் பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு மம்மி மாதிரி தான். நாங்கள் அங்கே பேசியிருக்கும் போது எல்லாருமே ஒரே விஷயம் தான் வந்து சொன்னோம். அம்மா மாதிரி தான் எங்களை வந்து ட்ரீட் பண்ணாங்க. மேம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காவது உடம்பு சரியில்லைனாலும் சரி, அவங்களால முடியலனாலும் சரி, நான் வந்து டெய்லரிங் கிளாஸ் எல்லாம் போயிருக்கிறேன். அங்கே வந்து கொஞ்சம் மிங்கிள் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் அப்படி இல்லை. போன உடனே நாங்கள் வந்து எங்கள் மேம்கிட்ட நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம், ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படிடா இது இப்படின்ட்டு அந்த அளவுக்கு அவங்க வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட அவங்கக்கிட்ட நிறைய பிள்ளைங்க வந்து படிச்சிருப்பாங்க. ஆனால் எல்லா முன்னாடி பேட்ச் எல்லாமே படிச்சிருப்பாங்களா, அவங்க கூட வந்து மேம்கிட்ட வந்து பேசுவாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது நினச்சிக்கிட்டோம், நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க. நம்மளை கிளாஸ் முடிச்சுட்டு போனால் கூட வந்து தேடிட்டு வந்து பேசுவாங்க. இது மாதிரி ஸ்கூல் டைம் நமக்கு டீச்சர்ஸ் இருப்பாங்க. நம்ம போய் கிளாஸ் முடிஞ்ச பிறகு கூட மேம் சார்கிட்டலாம் டச்சில் இருப்போம்ல, அது மாதிரி எங்கள் மேம், நாங்கள் கிளாஸ் முடிஞ்சாலும் எங்கள் மேம் போய் பார்ப்போம், பேசுவோம். நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம், அதுலேயும் பேசுவோம். நான் இந்த டெய்லரிங் கிளாஸ் போகும்போது, எதுக்கு டெய்லரிங் கிளாஸ் போகிறேன், எம்காம் படிச்சுட்டு எதுக்கு டெய்லரிங் கிளாஸ் போகிறேன், எல்லாம் வேஸ்ட்டு. என்னை சுற்றி இருக்கவங்கெல்லாம் அது டிஸ்கரேஜ் தான் பண்ணாங்க. என்னை கரெக்டாக சொன்னான்னு தெரில. ஆனால் நான் வந்து டெய்லரிங் கிளாஸ் வந்து எதுக்கு போனேன்னா, எனக்கு தெரியும் அது நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்ட்டு. உங்களுக்கு கூட தெரியும், சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கெல்லாம் நிறைய ட்ரெஸ் வந்து நானே ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் நம்ம சேனலில். ஒரு வெளியில் போயிட்டு ஒரு 1000 ரூபா 1500 ஒரு ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்கு நான் வந்து ஒரு 200 ரூபாய்க்கு மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து நான் அழகாக வந்து ட்ரெஸ் தச்சுக்க போகிறேன். அதனால என்னுடைய கணவருக்கு ஒரு 1000 ரூபாய் வந்து மிச்சம் ஆகும். என்னுடைய மைண்டில் வந்து அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது நிறைய பர்த்டே கிஃப்ட்டு எல்லாம் கொடுக்குறதுக்கு வந்து நான் ட்ரெஸ் வந்து தைச்சி கொடுப்பேன் பிள்ளைங்களுக்கு. அது வந்து நான் ஒரு பர்சனலாக ஒரு விஷயம் வச்சுருக்கேன். அதுக்காக நான் டெய்லரிங் கிளாஸ் வந்து போனேன். ஆனால் டெய்லரிங் கிளாஸும் சரி, நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்மளுக்கு வந்து என்றைக்காவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து நமக்கு கை கொடுக்கும். அப்போ சாம் வந்து என்னை வந்து இதெல்லாம் கிளாஸ்க்கு வந்து எதுக்கு அனுப்புகிறாருன்னா, எல்லாருமே சொல்கிறது தான், என்றைக்காவது ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அது வந்து உனக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவார். எல்லா ஹஸ்பண்டுமே ஒய்ஃபை வந்து ஏதாவது கிளாஸ் படிக்க வைக்கும் போது இந்த காரணத்தை சொல்லுவாங்க. இந்த டைமில் எனக்கு வந்து என்னுடைய அண்ணா ஒருத்தர் ஞாபகம் வராது. என்னுடைய நாத்தனார் இருக்காங்களே, சாமுடைய அக்கா, தஞ்சாவூரில் இருக்காங்க, பிரதீபா அக்கா. அவங்கள வந்து எங்கள் அண்ணா வந்து அதிகமாக படிக்க வச்சுருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, என் நாத்தனார் அக்கா வந்து பிஹெச்டியே முடிச்சிட்டாங்க அக்கா. ஆனால் இப்போது வந்து ஒர்க் வந்து போகலை, பிள்ளைங்களை பார்க்கணும், பிள்ளைங்க ரொம்ப மெயின். ஆனாலும் எங்கள் அண்ணா நியூட்டன் அண்ணா வந்து சொல்லுவாங்க, இப்போ உனக்கு அது உதவனாலும் ஒரு நாள் அது வந்து உனக்கு கை கொடுக்கும். பசங்கள்லாம் பெருசான பிறகு வேலைக்கு போகலாம்ல, அது மாதிரி என்கரேஜ் பண்ணுவாங்க. பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு காலத்தில் வந்து உதவும். அதனால் உங்கள் வீட்டில் உங்களுடைய பசங்களும் சரி, உங்கள் ஒய்ஃபும் சரி, ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களா, படிக்க அனுப்புங்க. அவங்கள பிடிச்சி இல்லை நீ படிக்கக்கூடாது, உனக்கு வயசாயிடுச்சு அப்படின்லாம் சொல்லாதீங்க. அது வந்து என்ன சொல்லனே தெரியல, அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். குறிப்பாக பெண்களை சொல்கிறேன், பாய்ஸுக்கும் அதே தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சந்தியா அவள் வந்து பேசிகிட்ருக்கா. மொத்தமே ஒரு 4 பேர் தான் நாங்கள் வந்து பேசினோம். ஜனனி, நான், அப்புறமா சந்தியா, லட்சுமி அக்கா, 4 பேர் பேசினோம். அப்புறமா மேம் வந்து லாஸ்ட்டாக பேசி வந்து முடித்தாங்க. ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட். டைம் போனதே எங்களுக்கு தெரில, கடகடன்னு டைம் வந்து ஓடிடுச்சு.
எனக்கு இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி தான் கிடச்சிருக்குன்னு நான் சொல்லலாம். கிட்டத்தட்ட எனக்கு வந்து தங்கச்சிங்க பேரெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ராமர் ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்காள, அவள் பேர் வந்து பார்த்திங்கன்னா வித்யா. அதுக்கு அடுத்தது சந்தியா, ஜனனி, சஜிலா, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஐஷு, இவங்கெல்லாம் நல்ல ஒரு தங்கச்சி பாண்டிங்கில் வந்து கிடச்சாங்க. சுரேகா. அதுக்கு அடுத்தது ஃப்ரெண்ட்ஸு கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா திவ்யா, யாமினி, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஏஜில் வரவங்க. அதனால் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அக்காங்கன்னு பார்த்தா சாவித்திரி அக்கா, லட்சுமி அக்கா, இது மாதிரி நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலந்த ஒரு இடம் தான் எங்களுடைய டெய்லரிங் கிளாஸ். அப்புறமா மேம் பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன், ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். மேம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்களை பற்றி தான் சொல்லிகிட்ருக்காங்க. எங்களுடைய அருமை பெருமைகளை வந்து மேம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எப்போவுமே நம்ம கற்றுக்கிட்ட ஒரு ஆசிரியர்கிட்ட இருந்து நமக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் வரும்போது அதை நம்ம மனசில் பதிய வச்சுட்டு நம்ம அதை எவ்வளோ மெருகேற்ற முடியுமோ நம்ம லைஃப்பில் அதை மெருகேற்றிக்கணும். நான் அன்றைக்கி மேம் எனக்கு வந்து சொன்னதை நான் அப்படி தான் என்னுடைய மனசில் வச்சுட்டு, இதை வந்து நம்ம இன்னுமே நல்லா வந்து மெருகேற்றி நம்ம லைஃப்பில் எப்படி கொண்டு போக முடியுமோ அப்படி தான் கொண்டு போகணுன்ட்டு. அதே மாதிரி அங்கே தங்கச்சிங்களும் சரி, சுரேகா கூட பேசினான் எல்லாரையும் பற்றி. அவள் பேசும்போதும் நிறைய பாயிண்ட் சொன்னாள். சந்தியா சொன்னான். அதுக்கடுத்து ஜனனி, அப்புறமா லட்சுமி அக்கா, இவங்க எல்லாமே இது என்னை பற்றி சொன்ன பாயிண்ட் எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஓகே இதெல்லாம் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம வந்து அப்படியே கடைப்பிடிக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க, பிளாக் கலர் சாரீ ஐஷு தான் வந்து ஓப்பனிங் வந்து பாட்டு பாடியிருந்தா. சூப்பராக பாட்டு பாடுவாள். அவள் வந்து கர்நாடக இசையை வந்து கற்றுட்டு இருக்கிறா. எங்களுடைய டெய்லரிங் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு 11 பேர் தான் வந்து எடுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. ஏன்னா மிஷின் வந்து அங்கே வந்து இல்லை. அந்த 11 பேருக்கு கிளாஸ் நடத்தி முடித்த பிறகு தான் நெக்ஸ்ட் பேட்ச் அதே மாதிரி 11 பேரை எடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் கோர்ஸ். இது வந்து நான் என்னென்னா மேமுடைய ஃபோன் நம்பர், அப்புறமா அங்கே சாரோடைய ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 3 மாதம் எப்படி போச்சுன்னே தெரில. கண்ணை மூடி திறக்கிறக்குள்ளே கலகடான்னு போயிடுச்சு. என்னுடைய பர்சனல் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 மாதம் நான் கிளாஸ்க்கே லீவ் போடாமல் தான் போனேன். 3வது மாதம் தான் எனக்கு ரொம்ப உடம்பு வந்து பார்த்திங்கன்னா பலவீனமாகிடுச்சு. அதனால் நான் நிறைய லீவ் வேறு போட்டுட்டேன். கிட்டத்தட்ட 1 வீக்குக்கு மேலே 10 டேஸுக்கு மேலே நிறைய லீவ் வந்து போட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு அடுத்தது தங்கச்சிங்க, அக்காங்க, மேம் எல்லாருமே நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு கிளாஸில் இருக்கும்போது நம்ம ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்போம். அது படித்து முடிச்ச பிறகு நமக்கு ரொட்டீன் லைஃப், நம்மளுடைய வீடு, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒர்க்கு கண்டினியூவாக அப்படியே வந்து போயிட்டு இருக்கோம் பார்த்திங்களா. அதுதான் இப்போ எனக்கு வந்து போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணதுக்கு சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு நமக்கு அதுவும் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி தான். அதுதான் இப்போ வந்து எங்கள் பிரின்ஸிபல் சார் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பிரின்ஸிபல் சாரை பற்றி சொல்லணுன்னா சூப்பரான ஒரு தங்கமான மனுஷன். இந்த பணப்பண்ணை வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஊருக்கு வந்து, அதாவது மாதவரத்துக்கு வந்து நாங்கள் செட்டில் ஆகி 25 வருஷம் ஆகுது. இந்த 25 வருஷத்தில் கிட்டத்தட்ட இப்போ வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பணப்பனை, அந்த காதி இன்ஸ்டியூட் சொல்லுவாங்க, அதில் வந்து நிறைய திட்டங்கள் வந்து இந்த சார் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பாத்ரூமெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. நிறைய என்ன சொல்கிறது, புதுசாக அவர் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கார். சூப்பரான ஒரு பிரின்ஸிபல் சார், சூப்பராக நடத்திட்டுருக்காரு. அப்புறமா கண்ணன் சார்னு இருக்கிறாரு, அவர் தான் எங்களுடைய இன்சார்ஜ். கண்ணன் சாருக்கும் நாங்கள் வந்து தேங்க்யூ சொல்லணும். பிரின்ஸிபல் சாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். ஒரு இடத்த வந்து ஆர்கனைசேஷன் பண்ணி அதை நடத்துறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். கவர்மெண்ட்டில் இப்படியெல்லாம் சொல்லித்தரது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, நான் வந்து காலேஜ் வந்து எம்காம் வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான் நான் வந்து படித்தேன், அம்பேத்கர் காலேஜ் வேசல்படியில். அதுக்கு அடுத்தது நான் கவர்மெண்ட்டில் ஒன்று படிக்கிறேன்னா காலேஜுக்கு அப்புறமா இங்கே தான் நான் வந்து படித்தேன். அது வந்து நல்லா இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டெய்லரிங் கோர்ஸ் எல்லாம் நம்ம வெளியில் படிக்கிறோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 கிட்ட வாங்குவாங்க, 30,000 கிட்ட வாங்கிடுவாங்க ஃபீஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா மாதம் 1000 ரூபாய், அதாவது 3000 ரூபாய் நீங்கள் முன்னாடியே காசு வந்து கட்டிடணும். அப்படி நீங்கள் கட்ட முடியலன்னா மாதம் கூட நீங்கள் வந்து 1000 ரூபாய் வந்து கொடுக்கலாம். அது மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து ஃபீஸ் கட்டினோம். ஆனால் 3000 ரூபாய் நமக்கு ஆச்சு படிக்கிறதுக்கு. இதர மெட்டீரியல் நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கினோம், அது வந்து நமக்கு கொஞ்சம் செலவாகும். எனக்கு டெய்லரிங் கிளாஸுக்கு கிட்டத்தட்ட 20,000 தாராளமாக ஆகிடுச்சு. ஏன்னா மெட்டீரியல், ஃபீஸு எல்லாமே சேர்த்து.
அதனால நீங்கள் வேணால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது எங்கள் மேம்க்கு gift கொடுக்குற மூமெண்ட், எல்லாருமே சேர்ந்து புடவை, அதுக்கு அடுத்தது வளையல், அப்புறமா பொட்டு, ஹேண்ட்பேக் எல்லாமே வந்து கிஃப்ட்டு பண்ணாங்க. எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு எப்பவுமே கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம ரியலாகவே பேசி பழகிட்டோமா, வாய்ஸ் ஓவர் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன கிஃப்ட்டு வந்து வாங்கிட்டு போயிருந்தேன் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த கிஃப்ட்டு தான் இது. இந்த கிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெய்லரிங் மிஷின் இது வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்கும், அதில் மியூசிக் வரும். நமக்கு ஃபஸ்ட்டு டைமெல்லாம் ஒரு பொம்மை மட்டும் சுற்றும் பார்த்திங்களா, ஒரு மியூசிக் வருமே, அந்த மியூசிக் வந்து அதில் வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பெடலு, அந்த வீலு, அப்புறமா அந்த ஊசி போடுற அந்த குதிரை, அதெல்லாமே ரொம்ப சூப்பராக அசையும். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிஃப்ட்டு சொல்லலாம். நான் இதை வந்து கடையில் வாங்கிட்டு, நான் வந்து ஜோசப் ஸ்டோரில் தான் வாங்கினேன், இருக்கஞ்சேரியில். கடையில் வந்து நான் வாங்கி வச்சுட்டு பில் போடுற கவுண்டரில் இருக்கிறேன். அப்போ வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க, எங்கே வாங்கினீங்க, எங்கே இருக்குது, மேலே இருக்குதா, ரொம்ப அழகாக இருக்குது, காட்டுங்கன்னு சொல்லி எல்லாருமே வாங்கி பார்த்தாங்க. அதுக்கு அடுத்தது அங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 பீஸ் தான் இருந்துச்சு. நான் அன்றைக்கி போகும்போது 2 பீஸ் இருந்துச்சு, 3 பீஸ் தான் இருந்துச்சு போல். அதில் 2மே காலி ஆகிடுச்சு, 1 தான் இருந்துச்சு. கேட்டவங்களுக்கு வந்து கிடைக்கல. அந்த அளவுக்கு ரொம்ப டிமாண்டாக இருந்துச்சு அந்த மிஷின். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இப்படி தான் எங்களுடைய டெய்லரிங் கிளாஸ் வந்து போச்சு. மெமரியான டே வந்து உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது அம்மா வீட்டுக்கு ஒன் டே வந்து போயிருந்தோம், அதுதான் நீங்கள் வந்து இப்போ பார்க்குறீங்க. என்னுடைய டெய்லரிங் கிளாஸ் ஃபேர்வெல் வந்து சூப்பராக முடிஞ்சிச்சு. ஃப்யூச்சரில் நம்ம தைக்கிறதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்ச்செல்வி ஆண்டி வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க, கிறிஸ்மஸ் கிஃப்ட்டில். அந்த புடவையை போய்ட்டு அம்மானை வந்து நாங்கள் வந்து கொடுத்தோம். நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டெய்லரிங் கிளாஸ் முடிஞ்சிச்சான்ட்டு. நான் டெய்லரிங் கிளாஸ் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து வீட்டில் தான் இருக்கிறோம், யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கோம், உங்கள்கிட்டயும் பேசிகிட்ருக்கோம். இப்படி தான் ரொட்டீன் வந்து போயிட்டுருக்கு. மறக்காமல் நீங்களும் இந்த டெய்லரிங் கிளாஸில் போய் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி எங்கேயுமே நம்ம போய் படிக்க முடியாது, காலேஜ் ஸ்கூலுக்கெல்லாம் திரும்ப போக முடியாது. நம்மளுக்கு காலேஜ் ஸ்கூல் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த டெய்லரிங் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃபீல் வந்து கொடுக்கும். நல்ல ஒரு சூப்பரான மெமரி. விடைபெறுகிறேன் டெய்லரிங் கிளாஸ்ல இருந்து. உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன், உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்திரே, கரம்பிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரம்பிடித்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை நம்ப